5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெல்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் தேர்ட் டைமுக்கான எக்ஸாம் தான் பார்க்க போகிறோம்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளுக்கு கௌதம் ஸ்டூடியோ சேனலில். ஓகேவா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணுங்க, முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, 1 மார்க் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒருத்தனே ஃபில் இன் த பிளான்ஸ் வித் கரெக்ட் சென்டென்ஸ் ஆன்சர். ஓகேங்களா, த யங் ஒன் ஆஃப் an owl is an dash and it dash. ஓகேங்களா, த யங் ஒன் ஆஃப் a monkey is an dash and its dash. இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே இருக்குது. 6 ஆன்சர் இருக்குது. 6 ஆன்சர் நீங்கள் கரெக்டாக எடுத்ததுனா போதும், உங்களுக்கு 6 மார்க்கு. அடுத்தது கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான், வித்து அ அண்ட் தி இதெல்லாம் கரெக்டாக எடுத்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் ஃபில் பண்ணால் போதும், உங்களுக்கு மார்க் 2 மார்க்கு, டோட்டலாக 4 மார்க்கு. அடுத்து பாருங்கள், ரீட் த சென்டென்ஸ் யூஸிங் ஹிஸ் ஹர். ஓகேவா, ஸோ பையனை குறிக்கிற சொல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ் வரும், இதே பொண்ணாக இருந்துச்சுன்னா ஹர் வரும். ஓகேவா, அதை வச்சு நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க. இதுக்கும் உங்களுக்கு 4 மார்க்கு. ஓகேவா, அடுத்து ரீட் த சென்டென்ஸ் வித் ஆப்போசிட் ஜெண்டர். இதுவும் அதே மாதிரி தான், கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. த டீச்சர்ஸ் அப்ரிஷியேட்டட் த கேர்ள் ஃபார் ஹிஸ் பெயிண்டிங். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. ஓகேவா, அதை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. இதே மாதிரி தான், இதுவும் 2 மார்க்கு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இதுவும் உங்களுக்கு 2 மார்க் தான் ஒவ்வொன்றுக்கும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே இருக்குது, அதை சூஸ் பண்ணி எழுதுனா போதும் நீங்கள். ஓகேவா, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. ஓகேவா, ரேணு சேஸ் த குட் நியூஸ் டு ஹர் ஃப்ரெண்ட் சீக்ரெட்லி. இது வந்து என்னது? ஸோ இது மாதிரி எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளியர் இருக்குது, சூஸ் பண்ணி எதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா, அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் அதே மாதிரி தான்ப்பா. இதுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குப்பா. ஸோ லைனாக எல்லாமே இருக்குது, நீங்கள் கவலையே பட தேவையில்ல. பாருங்கள், எல்லாமே இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. அடுத்து ரீட் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம் கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸ்லாம் மாறி மாறி இருக்கும். ஓகேவா, தான் நீங்கள் பேர் பண்ணி கரெக்டாக எழுதணும். சென்டென்ஸாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு. இதுக்கும் அதே மாதிரி தான், சிம்பிள் தான். ஓகேவா, அடுத்த ஃப்ரேம் கரெக்ட் கொஸ்டின் ஃபார் தி சென்டென்ஸ். மஞ்சு பெயிண்ட்ஸ் த வால், த ஜீப்ரா இஸ் இன் தி ஜூ. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் கொஸ்டினாக, இது வந்து கொஸ்டினாக நீங்கள் மாற்றணும். ஓகேங்களா, மஞ்சு வேர் மஞ்சு பெயிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் மாதிரி கேட்கணும். ஓகேவா, அப்புறம் த ஜீப்ரா இஸ் இன் தி ஜூ, வேர் வாஸ் தி ஜீப்ரா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும். இது பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க, இந்த பிக்சர் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி வச்சுட்டு ஹூ குக்ஸ் த ஃபுட்டு. ஓகேவா, இங்கே யார் ஃபுட்டு குக் பண்ணுறா? அப்பா தான் குக் பண்ணுறாரு. ஸோ டேட் குக்ஸ் தி ஃபுட்டு, பி த ஆப்ஷன். அதுக்கப்புறம் சூஸ் த ரைட் சென்டென்ஸ், சூஸ் அண்ட் ரைட் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். இதில் எது கரெக்டாக இல்லைன்னா 3rd ஆப்ஷன் பாருங்கள், த பாய் இஸ் பிளேயிங் வித் தி டாக். பையன் பார்த்தீங்கன்னா டாக் கூடலாம் ப்ளே பண்ணல, கிச்சனில் தான் இருக்கான். ஸோ அதுதான் கரெக்டான தப்பான சென்டென்ஸ், நீங்கள் அதான் சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், கம்ப்ளீட் த டைலாக் ரீட்டிங். இது நீங்களே ஓனாக எழுதுறது தான். ஓகேவா, ஓனாக கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கான பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் இந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். ஓகேவா, இங்கே கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா, சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட்ப்பா. வீடியோ எனக்கு வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோ மேக்ஸ் வீடியோ போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்ப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.